மத்தேயு சுவிசேஷம் 20:17 முதல் 19 முடிய. இயேசு எருசலேமுக்கு போகும்போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக்கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரிகாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். புறஜாதியிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று சொன்ன வண்ணமாக ஏற்காக பரிகாசம் பண்ணப்படவும், அதிகமாக அவர்கள் பரிகாசம் பண்ணதுதான், இன்னும் அதிகமாக பரிகாசம் பண்ணப்படவும், வாரினால் அடிக்கப்படவும், சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்படவும் ஆண்டவரை புறஜாதியானாகிய பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். விசாரித்து பார்த்தான், எந்த விதமான குற்றம் ஆண்டவரிடத்தில் இல்லை. ஆக எந்த விதமான குற்றம் நான் காணவில்லை, அறியவில்லை, அவர் குற்றமற்றவர் என்றெல்லாம் அவன் அறிக்கை பண்ணினான். ஆனாலும் ஆண்டவரை வாரினால் அடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் சாட்டை வாரினால் அடிக்கப்பட்டார். இந்த வாரன் நுனியில் ஈய கட்டியிருப்பார்கள், எலும்பு துண்டு கட்டியிருப்பார்கள், ஈய கட்டி எலும்பு துண்டு இதெல்லாம் போட்டு வைத்திருப்பார்கள். ஆகவே சாட்டை வாரினால் அடிக்கும்போது அது சரீரத்தை சுற்றி அந்த ஈய துண்டு அல்லது எலும்பு துண்டு என்ன செய்யும், சரீரத்தில் பதியும், எடுத்து எடுக்கும்போது கிழியும், சரீரம் கிழியும். அவர்கள் ரோம போர் செய்வர்கள், அதற்காக விசேஷமான பயிற்சி பெற்றவர்கள். ஆகவே அப்படி அடிக்கும்போது அந்த படுவதனால் மரிக்காது இருக்கும்படியாக அடிப்பார்கள். சில இடங்கள் அடிபட்டால் ஆள் மரித்து போகும். ஆகவே மரிக்காது இருக்கும்படியான அடிப்பார்கள். அந்த தசை கிழிந்து வந்தாலும் மரணம் உண்டாகாது. முதுகெல்லாம் அப்படி அடித்து ஆண்டவருடைய முதுகெல்லாம் உடவு சால் போல கிழிக்கப்பட்டது. ஆண்டவர் மிகவும் பலவீனப்பட்டவராக இருந்தார். அந்த அவரை பிடிக்கும் முன்னதாக பலவீனப்பட்டவராக இருந்தார். பிறகு பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்கெல்லாம் நடத்தினார்கள். அங்கேருந்து பிலாத்துவின் அரண்மனைக்கெல்லாம் நடத்தினார்கள். அங்கேருந்து பின்னும் ஏரோது இருந்த இடத்திற்கு அனுப்பினார்கள். ஆண்டவர் நடந்து மிகவும் பலவீனப்பட்டார், மிகவும் தாகமும் மிகவும் பசியும் மிகவும் பலவீனப்பட்டவராகவும் இருந்தார். இதற்கிடையில் என்ன அடித்தார்கள்? எப்படி அடித்தார்கள்? கல் தூணிலே அவர் கட்டி வைத்தார்கள். கல் தூணிலே கட்டி வைத்து 6 ரோம போர்ச்சேவர்கள் சேர்ந்து 2 பேர் 2 பக்கத்தில் நின்று ஒருவன் அடித்து எடுக்கும்போது அடுத்தவன், ஒருவன் அடித்து இந்த அடியை இந்த இழுத்து எடுக்கும்போது கிழிந்து வரும், அடுத்தவன் மறுபக்கம் நின்று அடிப்பான், மறுபக்கம் கிழிந்து வரும். ஒருவன் அடித்து ஒரு பக்கம் கிழிந்து வரும்போது அவன் அந்த சாட்டைவாரை எடுப்பான், அடுத்தவன் மறுபக்கம் நின்று அடிக்கும்போது மறுபக்கம் கிழியும். புதமாக ஆண்டவருடைய முதுகெல்லாம் படைச்சாலை போல கிழிக்கப்பட்டது. உடறனுடைய உடவுச்சால் போல் ஆண்டவருடைய பரிசுத்தமான சரீரம் கிழிந்து இரத்தமெல்லாம் ஒழுகினது. பயங்கரமான வேதனை அனுபவித்தார், பயங்கரமான பலவீனத்தை அனுபவித்தார். ஆண்டவர் இரத்தத்திலே அப்படியே விழுந்தார். அவர் கட்டை அவிழ்க்கும் போது ஆண்டவர் அந்த இரத்தத்திலேயே அப்படியே கமந்து விழுந்தார். அவர் மூர்ச்சை, ஒரு ஞாபகம் இல்லை, அவர் மூர்ச்சை அடைந்து ஞாபகம் இல்லாமல் அந்த இரத்தத்திலே விழுந்தார். அதுக்கப்புறமாக ஞாபகம் வந்தது. திருப்பியும் எழுப்பி விட்டார்கள். திருப்பியும் அநியாயமாக விசாரணை செய்து ஆண்டவரை மரண ஆக்கினைக்கு நியமித்து சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போனார்கள். பிலாத்து ஆண்டவர் எந்த விதமான குற்றம் இல்லாதவர் என்று அறிந்தும் இந்த ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக அநியாயமான தீர்ப்பு செய்தான். ஆண்டவரிடத்தில் எந்த விதமான குற்றம் இல்லை என்று அவன் சரியானபடி அறிந்தும் அநியாயமாக ஆண்டவரை கொலை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்தான். பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகரும் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் எந்த விதமான குற்றம் இல்லை என்று அறிந்தும்
அவர் குற்றம் செய்தார் என்று எந்த விதமான சாட்சிகள் இல்லாதிருந்தும், எந்த ஒரு சாட்சியும் இல்லாதிருந்தும் ஆண்டவரை மரணத்துக்கென்று நியமித்தார்கள். ஆனால் மரண தண்டனை நிறைவேற்ற அவர்களால் கூடாதிருந்தபடியினால்தான் பிலாத்துவிடத்தில் அனுப்பினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மரண தண்டனை நிறைவேற்றுவார்கள்? கல்லெறிந்து. ஆனால் ஆண்டவர் சிலுவையில் அறையுண்டு மரிக்கும்படியாக வந்தார். ஆகவே அந்த பிரதான ஆசாரியமாருக்கு எதுவும் கூடாமல் இருந்தது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவரை சிலுவையில் இருந்து கொலை செய்யத்தான் முடிந்ததை தவிர அவர்களது சட்டத்தின்படியும் அவளை விருப்பத்தின்படியும் கல்லறிந்து கொலை செய்ய முடியவில்லை. அவர்கள் என்ன செய்வார்கள்? கல்லறிந்து கொலை செய்வார்கள். ரோமருடைய முறை என்ன? சிலுவை மரத்தில் அறைந்து கொலை செய்வார்கள். எப்படி? கடுமையான பெரிய குற்றவாளிகளை தான் அப்படி சிலுவையில் அறைந்து கொலை செய்வார்கள். கொலைபாதகர்கள், கொள்ளைக்காரர்கள், தேச கலகக்காரர்கள், கள்ளர்கள், இன்னும் பயங்கரமான தீர மோசமான பாவச் செயல்களில் ஈடுபடுகிறவர்களை அப்படி செய்வார்கள். ரோமர்கள், இஸ்ரவேலர்கள் என்ன செய்வார்கள்? கல்லறிவார்கள், கல்லறிந்து கொலை செய்வார்கள். ரோமர்கள் என்ன செய்வார்கள்? மரத்திலே தூக்கி கொலை செய்வார்கள். ஆண்டவரிடத்தில் எந்த விதமான குற்றம் இல்லை என்று பிலாத்து அறிந்தும் அநியாயமாக மனப்பூர்வமாக ஆண்டவரை ஆண்டவருக்கு அந்த யூத ஜனங்கள் விதித்ததான மரண தண்டனையை நிறைவேற்ற முற்பட்டு நிறைவேற்றினான். ஆண்டவரும் அதை ஏற்றுக்கொண்டார் நமக்காக. எப்படி? ஆண்டவர் நமக்காக கெத்செமனேயில் பாடுபட்டார். அதற்கப்புறம் தொடர்ந்து பாடுகள் தான். வாரினால் அடிக்கப்பட்டு பயங்கரமான வேதனை அனுபவித்தார். சொல்லியறியக்கூடாதான பயங்கரமான வேதனை. இரத்தம் இன்னும் அவருடைய சரீரத்திலிருந்து வடிந்து கொண்டே இருந்தது. அவர் மிகவும் பரிகாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள், மிகவும் தூஷித்தார்கள். மிகவும் நிந்தித்து, மிகவும் தூஷித்து, மிகவும் பரிகாசம் பண்ணினார்கள். மீண்டும் ஆண்டவர் எந்த ஒரு பதிலும் அவர்களை சொல்லவில்லை. ஆண்டவர் அடித்த போதும் ஆண்டவர் எதுவும் சொல்லவில்லை. ஏன் அடிக்கிறீர்கள் என்று கேட்கவில்லை. பரிகாசம் பண்ணின போதும் எதுவும் கேட்கவில்லை. வாரினால் அடிப்பித்த போதும் எல்லாம் செய்த போதும் ஆண்டவர் எதுவும் கேட்கவில்லை. இவைகள் எல்லாவற்றையும் நமக்காக ஆண்டவர் பொறுமையோடு சகிக்கலானார். ஏன்? ஆண்டவர் விதமாக நமக்காக பாடுபட்டு மரிக்காவிடில், நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய ஆண்டவர் விதமாக பாடுபட்டு மரிக்காவிடில் நமக்கு ரட்சிப்போ மீள்போ பரிசுத்த ஜீவி அனுபவங்களோ ஒன்று உண்டாகிறதில்லை. நம்மை பாவத்தில் விடுவித்து ரட்சிக்கும்படியாக, நம்மை மீட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படியாக ஆண்டவர் விதமாக பயங்கரமான அகோரமான பாடுகளை அனுபவித்தார். பயங்கரமான பசியும் பயங்கரமான தாகமும் பயங்கரமான நெருக்கமான நிலைமையோடு காணப்பட்டார். என்றாலும் தன்னுடைய பசியை பற்றியோ தன்னுடைய தாகத்தை பற்றியோ ஒன்றும் அவர் யாரிடமும் சொல்லவில்லை. தன்னுடைய கஷ்டத்தை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. தன்னுடைய வேதனையை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை. தாமே நமக்காக மனப்பூர்வமாக எல்லாவற்றையும் சகித்தார். மனப்பூர்வமாகவே சகித்தார். மனப்பூர்வமாக நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களிலிருந்து விடுவிக்கும்படியாக மனப்பூர்வமாகவே சகித்தார். மனப்பூர்வமாகவே சகித்தார். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 26 முதல் வாசிக்கும்போது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அப்பொழுது அவன் பரபாசை விடுதலையாக்கி இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசுவை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் பதிலாக பரபாஸ் என்றதான ஒரு பயங்கரமான கலகக்காரன், தேச கலகக்காரன், அது மாத்திரமல்ல கொலைபாதகன், அவன் கள்ளனும் தேச கலகக்காரனும் கொலைபாதகனுமாக இருந்த ஒருவனை ஆண்டவர் பதிலாக விடுதலையாக்கி ஆண்டவரை வாரினால் அடித்து கொலை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர் செய்வர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போய் ஆண்டவரை பிலாத்துவின் அரண்மனைக்குள்ளே கொண்டு போய் போர் செய்வரின் கூட்டம் முழுவதையும்
செய்து அவர்களது போர்ச்சையுடைய கூட்டம் முழுவதையும் ரோம போர்ச்சையுடைய கூட்டம் முழுவதையும் அங்கே கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி அவர் முதலாவது உடுத்தியிருந்தான வஸ்திரங்களை கழற்றிவிட்டு சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முதலாவது உடுத்தியிருந்தான வஸ்திரத்தை கழற்றி வைத்து கொண்டு அடித்தார்கள். அவர் உடுத்தியிருந்தான வஸ்திரத்தை கழற்றி வைத்துக்கொண்டு அடித்தார்கள். கல் தூணிலே கட்டி வைத்தார்கள், அடித்தார்கள். அப்படிதான் அடியெல்லாம் பட்டு சரீரம் எல்லாம் கிழியும். அதுக்கப்புறமாக சிவப்பான ஒரு மேலங்கி அவருக்கு உடுத்தினார்கள், பரியாசம் பண்ணி. சிவப்பான ஒரு மேலங்கியை அவருக்கு உடுத்தினார்கள். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னினார்கள். அவர் சிரசின் மேல் வைத்து அவருடைய சிரசின் மேல் தலையின் மேல் வைத்தார்கள். அவர் வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து அவருடைய வலதுகையில் ஒரு கோலை கொடுத்தார்கள். அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு கள்ளத்தனமாக பரியாசமாக அவருடைய முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி யூதருடைய ராஜாவை வாழ்க என்று பரியாசம் பண்ணின. எல்லாம் பரியாசங்கள். என்ன? சிவப்பான அங்கி கொடுத்த காரணம் என்ன? ஆண்டவரை என்ன அவமானப்படுத்தும்படியாக அந்த சிவப்பான அங்கியை உடுத்தினார்கள். தலையிலே ராஜாக்களுக்கு என்ன விசேஷமான வஸ்திரம் உண்டு. ராஜாக்கள் விசேஷமான வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வார்கள். தலையில விசேஷமான கிரீடத்தை எல்லாம் வைத்துக் கொள்வார்கள். ஆண்டவரை பரியாசம் பண்ணும்படியாக என்ன செய்தார்கள்? அவருடைய ராஜா என்று சொல்லி பரியாசம் பண்ணும்படியாக அந்த விசேஷமான ராஜாக்கள் அணியும் வஸ்திரத்துக்கு பதிலாக சிவப்பான ஒரு மேலங்கியை அவருக்கு உடுத்தினார்கள். அவமானப்படுத்தும்படியாக, அவமானமாக எண்ணப்படும்படியாக, அவரை எல்லாரும் அவமானமாக எண்ணும்படியாக சிவப்பான ஒரு மேலங்கியை உடுத்தினார்கள். அதுக்கப்புறமாக கிரீடத்துக்கு பதிலாக முள் கிரீடத்தை செய்து அவருடைய தலையிலே வைத்து மூங்கில் தடியினால் அடித்தார்கள். அப்பொழுது என்ன செய்தது? அந்த முள் கிரீடம் தலையில் அப்படியே பதிந்திருந்தது. அதே பிறகு யாரும் எடுக்க வேண்டவில்லை, அப்படியே அது இருந்தது. அப்படியே இருந்தது. தலையிலிருந்து இரத்தம் வடிய ஆரம்பித்தது. ஏற்கனவே தாடை ரோமத்தையும் பிடுங்க ஆரம்பித்தார்கள். தாடையிலிருந்து இரத்தம் வடிய ஆரம்பித்தது. சாட்டைவாரினால் அடித்து சரீரத்திலிருந்து இரத்தம் ஒடுகினது. தலையிலிருந்து இரத்தம், முகத்திலிருந்து இரத்தம், சரீரத்திலிருந்தெல்லாம் இரத்தம். அடிமேல் அடி, அவமானத்தின் மேல் அவமானம், நிந்தையின் மேல் நிந்தை, பரிகாசத்தின் மேல் பரிகாசம். அவர்களிடையே துப்பினார்கள். எல்லாம் ஏற்றுக்கொண்டார். வாசியுங்கள். யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி பரியாசம் பண்ணினார்கள். அவர் மேல் துப்பினார்கள். அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். ராஜாக்கள் ஒரு செங்கோல் ஒன்று வைத்திருப்பார்கள். அதற்கு பதிலாக வேற ஒரு கோலை கொடுத்து ஒரு கம்பை கொடுத்து கையில் வைத்துக் கொள்ளும்படியாக கொடுத்து, என்ன, செங்கோலுக்கு பதிலாக ஒரு கம்பை கொடுத்து அவர் கையில் வைத்துக் கொள்ளும்படியாக கொடுத்து அப்படி பரியாசம் பண்ணினார்கள். வலதுகையில் ஒரு கோலை கொடுத்து பரியாசமாக அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து தலையில் அடித்தார்கள். முள்முடி சூட்டப்பட்டிருந்தார் சிரசிலே தலையிலே அடித்தார்கள். அப்படி முள்முடி அப்படியே கிரீடம் அப்படி தலையிலே அப்படி பதிந்திருந்தது. அவரை பரியாசம் பண்ணின பின்பு அந்த சிவப்பான அந்த மேலங்கியை கழற்றினார்கள். எப்படி? அந்த சிவப்பான மேலங்கியை அவர் மொத்தமாக உடுத்தின போது அவர் அந்த சரீரத்தில் இருந்ததான அந்த காயங்களில் அது பிடித்தபடியே இருந்தது. அதை திரும்ப என்ன செய்தார்கள்? இழுத்தெடுத்தார்கள். அப்பொழுது மீண்டும் அவருடைய காயங்கள் பிளர்ந்தது. மீண்டும் அதிக வேதனை. மீண்டும் அந்த காயங்கள் எல்லாம் பின்னும் திருப்பியும் பெரிதாகி திருப்பியும் கீறி திருப்பியும் அதிலிருந்து இரத்தம் வடிய ஆரம்பித்தது. இவ்வளவாக ஆண்டவரை பரியாசம் பண்ணினார்கள். பிறகு ஆண்டவர் உடுத்தியிருந்தான வஸ்திரத்தை அவர் உடுத்தினார்கள். அவர் சுமக்கும்படியாக ஒரு
சிலுவையை அவர் கொடுத்தார்கள். சிலுவை மரத்தை கொடுத்தார்கள். அது மிகவும் கள்ளிச்சத்தை போல உள்ள மரம் அல்ல, நல்ல பலமான மரம், நல்ல கனமாக இருக்கும். அதில் என்ன செய்வார்கள்? குற்றவாளிகளை ஆணிகளால் அடித்து அங்கே தொங்க விடுவார்கள். ஆகவே அது பலமான மரமும் நல்ல கனமான மரமும் கூட, நல்ல கனமும் இருக்கும், பலமும் உண்டு. அந்த கனமான அந்த பாரமான அந்த சிலுவை ஆண்டவர் கொடுத்து அதை சுமக்கும்படியாக செய்தார்கள், சுமக்க வைத்தார்கள். ஆண்டவரால் சுமக்க முடிகிறதில்லை. முதுகெல்லாம் கூனி விட்டது, நிமிர்ந்து நடக்க முடியாது, மிகவும் பலவீனப்பட்டு முதுகெல்லாம் கூனி அந்த முதுகின் மேல்தான் அந்த சிலுவையின் நெடுந்தடி காணப்பட்டது. அதை நிமிர்ந்து நின்று சுமக்கவோ அல்லது அந்த சிலுவை தரையில் படாமல் சுமக்கமாறால் முடியவில்லை. ஆகவே ஒரு பக்கம் தரையிலே எழுந்து அப்படியே சென்று கொண்டிருந்தது. ஆண்டவரால் சிலுவை சுமக்க முடியவில்லை. பலவீனப்பட்டவரானார். இன்னும் பலவீனம், இன்னும் பலவீனம், இன்னும் பசி, இன்னும் தாகம். அது மாத்திரமல்ல, வெயில் ஆரம்பித்தது. நல்ல வேனல் காலம். ஆண்டவர் பிறந்தபோது நல்ல குளிர்காலம். ஆண்டவர் மரிக்கும் போது பயங்கரமான வெயில் காலம். அங்கு பயங்கரமான வெயில் காலமாக இருந்தது. வெயில் அடிக்கும்போது, இந்த காயங்களிலெல்லாம் அந்த வெயில் படும்போது இந்த ரொம்ப கஷ்டம் உண்டாகும். பசி, தாகம் அதிகரித்தது, பசியும் அதிகரித்தது, செய்துள்ள கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்தது. பலவீனத்தின் மேல் பலவீனம், சுமக்க முடியாது. ஆண்டவர் 3 முறை சிலுவையும் போட்டுக்கொண்டு விழுந்தார். அந்த இடத்திலும் 2 தடவை ஆண்டவர் அடித்தார்கள் வாரினால். 3ஆம் முறை அடிக்கவில்லை. ஏன்? சிலுவையில் அறைந்து கொலை செய்யும்படியாக நியமிக்கப்பட்ட ஒருவரை சிலுவையில் அறைந்துதான் கொலை செய்ய வேண்டும், மற்றபடி கொலை செய்யக்கூடாது. ஆகவே அப்படி இன்னும் அடிக்கும்போது ஆண்டவர் ஒருவேளை மரித்து போவார் என்று பயந்து தாராளமாக அடித்தாய் விட்டது. ஆண்டவர் விழுந்து தரையில் கிடக்கும்போது மூர்ச்சித்து ஞாபக சக்தி இல்லாமல் கிடக்கும்போது அடித்தார்கள். ரொம்ப பலவீனம். 2 தடவை அடித்தார்கள். ஆண்டவர் இன்னும் மூர்ச்சை தெளியும் போது பையம் என்று எழும்புவார். அது துவக்க முடியாது. அடுத்த பின்னும் கொஞ்சம் அப்புறம் போன பின்னும் விழுவார். 3ஆம் முறை விழுந்தபோது அடிக்கவில்லை. அப்பொழுது அங்கே சிரேனே ஊரானாகிய சீமோன் என்பவன் வந்தான். ஆப்பிரிக்கா கண்டத்தைச் சேர்ந்த சிரேனே ஊரிலிருந்து பஸ்கா பண்டிகை ஆசிரியும்படியாக வந்தான் சீமோன். அவன் கருப்பனாக இருந்தான், ஆனால் யூதன். அவனை புறஜாதியான் என்று எண்ணி, ஏன் யூதர்கள் என்று தொடமாட்டார்கள், ரோமர்களும் தொடமாட்டார்கள். ரோமர்களோ யூதர்களோ சிலுவையை தொடமாட்டார்கள். புறஜாதியாரை வைத்து தான் எல்லாம் செய்ய வேண்டும் மற்ற ஜனங்கள். ஆகவே அவனை அந்நிய ஜாதியான் என்று எண்ணி கட்டாயப்படுத்தினார்கள். அவன் ஆண்டவருடைய சிலுவையை பின்னால் நின்று தாங்கி கொண்டு கொல்கதா மலை வரையிலும் சென்றான். அவன் தாங்கி கொண்டு போனால் ஆண்டவருக்கு லெகுவாக இருந்தது. என்றால் மெதுவாக நடந்து எங்கே போனார்? கொல்கதா மலையை சென்றார். அது ஏறுகிறதான இடம் செங்குத்தான இடம். மலையிலே அற்றத்தில் ஏறுகிறதான இடம் என்ன? செங்குத்தான இடம். மிகவும் கஷ்டப்பட்டு இந்த மிகவும் பலவீனமான நிலையில் அங்கே அந்த மலை உச்சிக்கு போனார். அங்கே அந்த சிலுவையை தரையில் போட்டார்கள். ஆண்டவர் உடுத்தியிருந்தால அந்த அவருடைய சொந்த வஸ்திரத்தை மீண்டும் கடற்றினார்கள். அப்பொழுது மீண்டும் அந்த அவருடைய சரீரத்தில் பிடித்திருந்த அந்த பிடித்திருந்தான அந்த துணி மீண்டும் அவருடைய சரீரத்தை கிழித்தது. மீண்டும் ரத்தமடிய ஆரம்பித்தது. அவரை சிலுவையிலே படுக்க வைத்தார்கள். கைகளை 2 பக்கமாக வைத்து கயிறுகளால் கட்டினார்கள். இந்த இடத்தில் வைத்து கட்டினார்கள். 2 பக்கமாக 2 இப்படி வைத்து கட்டுவார்கள். ஏன்? எழுப்பி ஓடிவிடக்கூடாது என்பதற்காக. என்ன செய்வார்கள்? அசையக்கூடாது என்பதற்காக 2 கைகளை இப்படி கட்டுவார்கள். அதுக்கப்புறமா 2 தொடையும் சேர்த்து கட்டுவார்கள். குறுந்தடியில் 2 பக்கமும் 2 கைகளையும் வைத்து கட்டுவார்கள். நெடுந்தடியில் 2 கால்களையும் தொடையோடு சேர்த்து வைத்து கட்டுவார்கள். அசைக்க முடியாது. பின்ன இந்த பலன் ஒன்றும் செய்ய முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கையெல்லாம் பிறகு சும்மா தான் இருக்கும்.
பிறகு முட்டு கீழே உள்ள கால்களும் அப்படி சும்மா தான் இருக்கும். ஒன்று பண்ண ஓடவோ வெள்ளம் காட்டவோ ஒன்று முடியாது. 2 கால்களையும் ஒரு நீண்ட இரும்பாணியினால் அறைந்தார்கள் அல்லது கடாவினார்கள். 2 பரிசுத்தமான கால்களையும் நீண்ட இரும்பாணியால் கடாவினார்கள். மாத்திரமல்ல 2 பரிசுத்தமான கைகளையும் இரும்பாணிகளால் கடாவினார்கள், அறைந்தார்கள். இரத்தம் கால்களிலிருந்தும் பரிசுத்தமான கால்களிலிருந்தும் கரங்களிலிருந்தும் வடிய ஆரம்பித்தது. இன்னும் பயங்கரமான வேதனை. அதற்கப்புறமாக கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டதான கயரை அவிழ்த்தார்கள். அவிழ்த்து விட்டு அந்த சிலுவையோடு ஆண்டவருடைய சரீரத்தை தூக்கி அந்த பாறையிலே தோண்டப்பட்டதான ஒரு குழிக்குள்ளே சடாரண்டு போட்டார்கள். அப்பொழுது இருந்த வேதனையை விட எத்தனையோ மடங்கு வேதனை அதிகரித்தது. 22ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது நிலப்பட்டிருக்கிறது. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்கள் நடுவே ஒழுகிட்டு. எப்படி தூக்கி அங்கே போட்டார்கள். சரீரமெல்லாம் அந்த இசைவெல்லாம் ஜாயிண்ட் எல்லாம் விட்டு விட்டது. தண்ணீரை போல சரீரானது, ஊற்றுண்ட நிலைமையானது. தண்ணீரை போல ஆனது சரீரம், தண்ணீரை போல ஊற்றுண்ட சரீரமானது. ஏன் இந்த கை கால்கள் உள்ள அந்த இசைவுகள் எல்லாம் ஜாயிண்ட் எல்லாம் விட்டு போனது. 3 ஆணிகளில்தான் சரீரத்தில் உள்ள மொத்தமான சுமையும், 3 ஆணிகளில்தான் மொத்தமான சுமையும். ஏன் கட்டியிருந்தான அந்த கயிறையெல்லாம் அவிழ்த்து விட்டார்கள். அது இருந்தாலும் கூட அவ்வளோ கஷ்டமாக இராது. கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டதான கயிறுகளை அவிழ்த்து விட்டார்கள். அது கட்டியிருந்தால் அவ்வளோ கஷ்டமாக இராது. அதை அவிழ்த்து விட்டு அந்த குண்டலை தூக்கி அப்படியே போடும்போது வேறும் வேதனை என்றால் சகிக்க முடியாது. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயமெல்லாம் மெழுகு போலாகி என் குடல்கள் நடுவே உருகிற்று. ஒரு பலவுமே இல்லை, பலனெல்லாம் ஓட்டை போல காய்ந்து விட்டது. என் நாவு அல்ல நாக்கு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. மரணத்துள்ளே போடப்பட்டவராக இருந்தார். தாக என்றால் சொல்ல முடியாது, பசி என்றாலும் சொல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, கொல்கதா மலை என்பது அதை தலையோட்டு மேடு என்பார்கள். அது குற்றவாளிகளை அரைந்து கொலை செய்கிறதான இடம் கூட. குற்றவாளிகளை எல்லாம் அங்கே கொண்டு போய் தான் அரைந்து கொலை செய்வார்கள். அங்கே ஒரு மரமும் உண்டாகாது, வெறும் பாறை. எந்த ஒரு மரமும் அங்கே இராது. சூரியன் உதிப்பது முதல் அஸ்தமிப்பது வரையிலும் வெயில் அடித்து கொண்டே இருக்கும். ஒரு மரமும் இராது. முட்டை தலை மாதிரி இருக்கும், அல்லது தலைமண்டை ஓடு மாதிரி இருக்கும் அந்த இடம். மரமே வளராது, ஒரு மரம் வளராது, வெறும் பாறை. அங்கே என்ன செய்வார்கள்? குற்றவாளிகளை கொண்டு சிலுவையில் அறைவார்கள். வேற அங்கே பயிர் செய்யதோ ஒன்றும் கிடையாது. வெயில் எப்படி அடிக்கும்? காலையில் அடிக்க தொடங்கினால் சாயங்காலம் வரை அடிக்கும். அப்படி இந்த வெயிலுக்கு கஷ்டம் என்றால் சொல்ல முடியாது. வெயில் சரீரத்தை என்ன செய்யும்? வதைத்து விடும், சரியாக வதைக்கும். இந்த காயங்கள் எல்லாம் வெயில் படும்போது சரீரெல்லாம் கீறி பிளந்திருக்கிறது. தலையும் அந்த முள்முடியெல்லாம் அடிக்கப்பட்டு தலையெல்லாம் அதில் ரத்தம் படிந்து தலையும் கீறி இருக்கிறது. முகத்திலெல்லாம் தாடை ரோமெல்லாம் பிடுங்கப்பட்டு அங்கு ரத்தம் அடிக்கிறது. இந்த இதிலெல்லாம் வெயில் அடிக்கும்போது, இந்த காயங்களெல்லாம் பயங்கரமாக வெயில் அடிக்கும்போது வேதனை என்றால் சகிக்க முடியாது. அதோட பசி வேற, தாகம் வேற. இவ்வளவாக பயங்கரமான பாடுகளை நமக்காக ஆண்டவர் மனப்பூர்வமாக அனுபவித்தார். நம்முடைய பாவங்கள் தான் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் வரவும், நமக்காக பாடுபடவும், நமக்காக மரிக்கவும் காரணம். நாமே காரணம்.
நம்முடைய பாவமே காரணம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. மரத்திலே தூக்கப்படுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் நமக்காக சாபத்துக்குள்ளானார். கலாத்தியர் எழுதின 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். எல்லா சாபங்களும் நம்ம நீங்களாகி மீட்டுக் கொள்ளுகிறவராகவே இருக்கிறோம். மரத்தில் தூக்கப்பட்ட யார் என்ன பட்டவர்கள்? சபிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் நமக்காக சாபமானார். பாவத்தை எல்லாம் சுமந்தார் மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களுக்காக அந்த உலகத்தில் வந்து பாவங்களுக்காக பாடுபட்டார், மரித்தார். பாவங்களை சுமந்தார் மாத்திரமல்ல, சாபங்களையும் சுமந்தார். தலையிலே முள்முடி, அதாவது அதுவும் சாபத்தின் அடையாளம்தான். முள் சாபத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. முள் சாபத்துக்கு ஒரு அடையாளம். ஆதியாகமம் 3:17-18 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்க என்பதாக சொன்னார். சாபம், சபிக்கப்பட்ட நிலைமை உண்டாகும் முள், சாபத்தின் சின்னமான இந்த முள் கிரீடத்தையும் ஆண்டவர் நமக்கு தரித்தார். முள் முடி சூட்டப்பட்டார். அது சபிக்கப்பட்ட நிலைமையை வெளிப்படுத்துகிறது. நமக்காக அவர் எவ்வளவாய் சாபத்தையும் கூட சகித்தார், சுமந்தார். மரத்திலே தூக்கப்படுவதும் சாபத்துக்குரியது. அதெல்லாம் நமக்காக சாபத்தையும் சகித்தார், சுமந்தார். தலையில் முள்முடி சூட்டப்பட்டது, அதுவும் சாபத்தினுடைய தன்மை, சாபம். சாபத்தையே சுமந்தார். நம்முடைய சாபங்களை எல்லாம், பாவங்களை சாபங்களை அவருடைய சிரசின் மேல் சுமந்தார், தம்மீது சுமத்தி கொண்டார். பொதுவாக மிகவும் சாபத்துக்குரியதான பாவங்கள் நாம் கவனிக்கும் போது வேசித்தன, விபச்சாரம், அது வெறும் சாபத்துக்குரியதான பாவம். பாவத்தை காட்டிலும் என்ன, சாபம் தான் பயங்கரமானது. பாவத்தின் பெருக்கமும் பாவத்தின் பயங்கரமும் தான் சாபம் என்று சொல்லுவது. பாவத்தோட குறைந்ததல்ல சாபம் என்பது. இனி என்ன, கொலைபாதகம், அது பயங்கரமான சாபத்துக்குரியது. கொலைபாதகம், பில்லி சூனிய மந்திரவாதம், அது பயங்கரமான சாபத்துக்குரியது. இனி வஞ்சகம், இதெல்லாம் பயங்கரமான சாபத்துக்குரியதான பாவங்கள். ஆண்டவர் நமக்காக சாபமானார், சாபத்தை சுமந்தார். சாபத்தின் சின்னமான முள்கிரீடத்தை தலையிலே சூட்டிக்கொண்டார். சாபத்துக்கு அடையாளமான மரத்திலே தூக்கப்பட்டவராக, மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக ஆண்டவர் சாபமானார், சாபத்தையும் நமக்காக ஏற்றுக்கொண்டார் மனப்பூர்வமாக. வயரெல்லாம் முதுவோடு ஒட்டி போனது, கண்களெல்லாம் வித்தியாசப்பட்டு போனது, முகமெல்லாம் ஒட்டி போனது, மிகவும் பரிதாபமான நிலைமையோடு ஆண்டவர் காணப்பட்டார். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு அவர்களிடையே என்ன செய்தார்கள்? ஆண்டவரிடத்திலிருந்து பறித்து கொண்டதான, கடைசியில் எடுத்துக்கொண்டதான வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டார்கள், சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். ஆண்டவர் நமக்காக தன்னந்தரித்தரா பாடுபட்டு நமக்காக மரித்தார். கெத்செமனே தோட்டம் முதல் கொல்கத்தா மலை வரையிலும் ஆண்டவர் நமக்காக அனுபவித்ததான பாடுகள் யாராலும் வர்ணிக்க கூடாது. எத்தனை நாவு இருந்தாலும் அது மனுஷர்களால் அது வர்ணிக்கக்கூடியது அல்ல. ஓரளவு மாத்திரம்தான் நாம் சொல்ல முடியுமே தவிர முழு அளவில் நாம் சொல்லக்கூடாது. அவ்வளவு பயங்கரமான வேதனைகள், பயங்கரமான பாடுகள், பயங்கரமான கஷ்டங்கள்.